சார் ஒண்ணே சொல்லிடுறேன், நிறைவு கருத்தை சொல்லிடுறேன். இருங்க. இல்ல சார், நீங்க இந்த பட்ஜெட்ல வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் எதையுமே முறையாக எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு குறைபாடுகளை ஏன் சொல்றோம்னா, கல்வித்துறையை போல இப்போ மெடிக்கல், அதே போல சுகாதாரத்துறை எடுத்துங்க, தொழில், எதிர்காலத்தின் வேலை வாய்ப்புகள் எடுத்துங்க, இவைகள் எல்லாமே புதிய திட்டங்கள் ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இவர்கள் அறியாம ஒண்ணு சொன்னாங்கன்னு என்னத்த சொன்ன, தெளிவாக படிக்கும் போது வந்துருச்சு. அதை ஒரு நல்ல ஆபீசர் எழுதி கூட்டார் போட்டுக்கு ஒண்ணு இல்ல. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு துறையிலும் முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தையை இந்த நிதி அமைச்சர் படிக்கிறார். எங்க எதிர்கட்சி தலைவர் முன்னால உட்கார்ந்து இருக்கிறவரு அதை வரவேற்கிறார். எப்படி வரவேற்கிறார்? அவர்களே சொல்லிவிட்டார்கள், இதற்கு முன்பு ஒவ்வொரு துறையும் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு. அந்த வார்த்தை முக்கியமானது, அது உண்மையான வார்த்தை. அந்த முதலிடத்தை நீங்க மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னா, அதை மெயின்டைன் பண்ண தெரியலன்னா நாம என்ன பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு தப்பு தப்பா கணக்கு போடுறீங்க, கடன் வாங்குறீங்க. இந்த பக்கம் நடனா ஸ்கீமுக்கு 6000 ரூபாய் ஒதுக்க வேண்டிய ஸ்கீமுக்கு 810 ரூபாய் ஒதுக்கிட்டு நான் ஒதுக்கிட்டேன் பாருன்றீங்க. ஆக இந்த அரசாங்கம் முதல்வர் எதையுமே கண்டுக்கல. முதல்வர் அவர் வேலையை பார்க்கிறார், பாவம், அவருக்கு என்ன புரியாது, அவருக்கு அதை வேற. ஆனால் அந்த ஆதவ அர்ஜுனாவை பத்தி சொன்னாரு. ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வருகிற வருவாய் என்பதில் இருக்கிற செலவுகள் என்பதை பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையில தவறுதலாக மக்களுக்கு தொடர்பு இல்லாமல் நிறைய செலவுகள் சேர்த்திருக்காங்க, செய்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த பட்ஜெட் என்பது எங்க தலைவர்கள் சொன்னது போல ஹீரோ இல்ல ஜீரோ, ஜீரோ பட்ஜெட்டாக மக்கள் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க சார். அதாவது ஒரு பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதியை ஏன் குறைச்சிருக்கீங்க? அதான் கேட்கிறேன். 48,000 கோடி சார். சரி, 48,000 கோடி இருக்கு சார். 44,000 கோடியா மாறி இருக்கு. நான் விஷயத்த வரேன், நான் 44,000 கோடியா வந்திருக்கேன். அதுல 30% கழிச்சிருங்க சார். ஏன்னா அது பார்ட்டி ஃபண்டுன்னு போயிடுச்சுல, பல கணக்கில் அதை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அதில் பார்த்தோம்னா 36,000 கோடி தான் நம்மளுக்கு 30% எவ்வளோ 6 12 எவ்வளோ குறைஞ்சிருச்சு? 36,000 கோடி. நீங்க பட்ஜெட்ல 48,000 இருந்தது, 44,000 ஒரிஜினலா போனது சார். ஒரிஜினல் 36,000 கோடி போன இடத்துல இப்ப 44,000 கோடி கொடுத்துருக்கோம் சார். அதை பாருங்க சார். நீங்க ஒண்ணு வேணாம் இல்ல, ஒரிஜினல் கிடையாது. இது வந்து நிதிநிலை அறிக்கைங்கிறது அச்சிடப்பட்டது இருந்தா கூட போன தடவை கேளுங்க, 48 44 ஏன் குறைஞ்சது? 4,000 ஏன் குறைஞ்சது சார்? 4,000 குறையல சார். 36,000ல இருந்து 44,000 மாறி இருக்கு சார். 36,000 எந்த கணக்கு சார்? பார்ட்டி ஃபண்ட் இருக்குல்ல சார், அது கழிக்கணும்ல சார். அத நீங்களா சொல்லுங்க. இது ஒரு காரணமா சார் ரினிவலுக்கு போன நிதிநிலை அறிக்கையில புத்தகத்துல பள்ளி கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு இவ்வளவுன்னு இருக்கு. நீங்க அதுல கூட கழிச்சுக்கிட்டு நீங்க எப்படி சொல்ல முடியாது? அச்சிடப்பட்டது இவ்வளவு இருக்கு, இந்த வருஷம் 48 இருக்கு, இல்ல 44 இருக்கு, அதுதான் கணக்கு. நீங்க அதை இப்ப நான் சொல்றேன், இந்த 44,000 ஒரு 20,000 தாவே கலந்து யாரும் எடுத்துக்கிட்டான்னு சொல்ல முடியுமா? எது அச்சிடப்பட்டதோ அதை தான் சார் சொல்லணும். அச்சிடப்பட்டதை மட்டும் நீங்க கணக்கெடுத்தா கூட 44,000 கோடியில எவ்வளவு ஸ்கூல் இருக்கு இப்போ? அந்த ஸ்கூல்ல கவர்மெண்ட் 4,000 குறைஞ்சதுக்கு என்ன காரணம் சார்? 4,000 குறைக்கிறதுக்கு காரணம் இல்ல சார். என்ன காரணம் இல்ல? காரணம் கேட்கறாரு சார். ஹாஸ்டலுக்கு பிளே கிரவுண்ட் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அதுல ஒரு 10,000 கோடி அங்கிட்டு போகுது சார். சொல்லுங்க 10,000 கோடி அங்கிட்டு அந்த பக்கம் போகுது, ஒலிம்பிக் கேம்ஸ். அதனால இது வந்து கூட தான் போகுது. அது ஓகே, ரீசனபிள் மறுப்பு அது. ஓகே சொல்லுங்க, அது அங்க போகுது. இன்னொன்னு என்னன்னா சார், எல்லாம் லஞ்சம் வாங்குறது இல்ல, குறைச்சாச்சு அப்படின்னு சொல்றோம், மனசுல வச்சுக்க. ஆனா இதனுடைய முயற்சி எதுனால? எல்லாருடைய சப்போர்ட்னால. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்ல எந்த அதிகாரியும் காசு வாங்காம செய்ய முடியாம இல்ல. ஏன் காரணம் என்னன்னா, மேல் அதிகாரில இருந்து கீழ் அதிகாரிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு செலவு பண்றதுக்கோ எந்த விதமான பணம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது இல்ல. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்றீங்க. அதனால ஒழிப்புனால எங்களுக்கு முன்ன பின்ன இருக்கு. ஓகே சார். ஆனா கடைசி என்ன சொல்றேன்னா, இந்த பட்ஜெட் வந்து மூலமா எல்லாருக்கும் ஒரு பலன் கிடைக்கக்கூடிய சொந்த வீடு, எல்லாருக்கும் வீடு கொடுக்குற மாதிரி தான் பிளான். 2.25 லட்சம் வருஷம் 10 வருஷமா இருக்கு. நம்ம 5 லட்சம் மாத்தி இருக்கோம். சரி சொல்லிட்டீங்க. ஓகே சார். போல சார் நிறைவேற்ற சொல்ல நீங்க சுருக்கமா சொல்லுங்க சார். சார் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்னதனுடைய கருத்துக்களுக்கு
நம்முடைய ஸ்டார் அவர்கள் நம்ம தோழர் பதில் சொல்லும் பொழுது ஒரு அவருடைய திறமையின் காரணமாக சிலர் எடுத்து வச்சு பேசிக்கிட்டாரே தவிர உண்மையான தெளிவான மக்கள் முடிவு பண்ணுவார்கள் யார் கூறியது சரி தவறு என்பதை மக்கள் முடிவு பண்ணுவார்கள். ஒண்ணு சொல்லிடுறேன் சார், பைனலா ஒண்ணு சொல்லிடுறேன் சார். பாருங்க, 7,500 ரூபாய் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாது மட்டுமல்ல, 4,000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளை கொடுக்கறத பத்தி ஒன்னும் சொல்லாதது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த பட்ஜெட்ல எந்த வகையிலையும் ஏற்கனவே இவர்கள் ஒப்புக்கொண்டது எதுவும் இல்லை. ஆகவே இடையில வரும் இந்த மானிய கோரிக்கை எல்லாம் கிடையாது. இதுல இவங்க சொல்லி இருப்பது தெரிந்தே தப்பு செய்யுது. நான் என்ன சொல்றேன், உனக்கே தெரியும் நாம இதை சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு ஏன் ஏமாத்துறீங்க? மக்களை மின் கட்டணம் ஒரு பக்கம், மின் கட்டணம் மின்சாரம் கரண்ட் வரல, இன்னொரு பக்கம் ஸ்டாக் என்னன்னா மின்சார கட்டணம் உயர்வு. எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் 3 மாதத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை குறைத்து விட்டது, கல்வியை சீரழித்துக் கொண்டிருக்கிற முதல் படியில் வைத்து விட்டது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இது ஏமாற்று பட்ஜெட், ஜீரோ பட்ஜெட். இந்த பட்ஜெட் எப்படி என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். அது இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த 1 மாத கூட்டத்தொடர் இருக்கிறது. அதில் விடுபட்ட அறிவிப்புகள் வரும் என்று பிரான்சிஸ் பாஸ்டர் கூறியது போலவும் உங்களது குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்று தாவேக அரசின் இந்த புதிய பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த பிரான்சிஸ் பாஸ்டர் அவர்களுக்கும் இளப்புகழேந்தர்களுக்கும் மிக்க நன்றி.